முக்கிய செய்தி. டாஸ்மாக் மதுபான கடைகளில் மதுவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எச்சரிக்கை விளம்பரங்கள் வைக்க கோரிய மனுவில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் மதுவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எச்சரிக்கை விளம்பரங்கள் வைக்க கோரிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் மனுவிற்கு பதிலளிக்கும்படி தமிழக சுகாதாரத்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் மதுவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எச்சரிக்கை விளம்பரங்களை வைக்க கோரிய மனுவில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுவால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு இல்லாமல் தொடர்ந்து மது அருந்துவதால் கல்லீரல் பாதிப்பு ஏற்படுவதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. டாஸ்மாக் மதுக்கடைகளில் எச்சரிக்கை விளம்பர பலகைகளை எதுவும் இல்லை என்றும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இது தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை விதிகளுக்கு முரணானது என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. டாஸ்மாக் மதுபான கடைகளில் மதுபானம் அருந்துவதால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் குறித்து எச்சரிக்கை விளம்பரங்கள் வைக்கக்கூடிய மனுவுக்கு பதிலளிக்குமாறு தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியை சேர்ந்தவர் மருத்துவர் கௌரி கிருஷ்ணன் தாக்கல் செய்த மனுவில் பண்ருட்டியில் நடத்தப்பட்ட கல்லீரல் மருத்துவ முகாமில் 59% பேருக்கு கல்லீரல் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் மதுபானத்தின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு இல்லாததால் பலர் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பண்ருட்டி டாஸ்மாக் கடைகளில் எச்சரிக்கை விளம்பர பலகைகள் வைக்கப்படாது தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை விதிகளுக்கு முரணானது என்றும் அனைத்து டாஸ்மாக் கடைகளில் மதுபானத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த எச்சரிக்கை விளம்பரங்களை கட்டாயமாக வைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சுஸ்ருத் அரவிந்த் தர்மவிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு தமிழக சுகாதாரத்துறை முதன்மை செயலர் மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை ஒத்திவைத்தது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.